எனக்கு அண்ணனு யாருமே இல்லைங்க. எப்ப என் புருஷனை அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரோ அப்பவே அவர் எனக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவர் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்க? ஆமா, நீங்க சொல்றது நிஜம்தானா? இல்ல வேற யாரையாவது சரியா பார்க்காம சொல்றீங்களா? இல்ல வித்யா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஜீப் பின்னாலேயே கொஞ்சம் தூரம் போனேன். உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தரும்னா அதுல நான் விளையாடுவேன் சொல்லு. ஆனா விதி விளையாடுது பாத்தியா வித்யா? எப்பயுமே ஒருத்தரே நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஒருத்தரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நேத்துனா இன்னைக்கு அவரு. வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருங்கிறத புரிஞ்சுக்காம என்னமோ சந்தோஷம் அவருக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி நினைச்சாருல, அதை உடைச்சிட்டான் பாத்தியா அந்த ஆண்டவன். அந்த வீட்டுல நீங்க எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கீங்க. இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறேன். உங்களுக்கு சந்தோஷம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருங்க, மறந்துடாதீங்க. நீ கேட்கலனா கூட நான் வாங்கிட்டு வருவேன் வித்யா. வச்சிடுறேன். சரிங்க. என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் பாட்டி இப்படி வீணா அழுதுட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா. அநியாயமா உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ நான் பட்ட வேதனைய நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உன் முகத்தை பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சம்மா. அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரை விட்டப்போ நான் பட்ட வேதனைய உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன். ஆனா இப்ப நீயே என்னை விட்டு போக முடிவெடுத்துட்டியே. நான் என்ன செய்வேன் கிருஷ்ணா? நீ இப்படி பண்ண கிருஷ்ணா? வாழ வேண்டிய வயசுல இருக்கிற நீ போயிட்டேன்னா போக வேண்டிய வயசுல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? பாட்டி அழாதீங்க பாட்டி, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது ரொம்ப தப்புமா. ஐயோ பாட்டி, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலையும் எங்க அம்மாவும் தற்கொலை பண்ற முடிவுக்கு போக மாட்டாங்க. அவங்க பொண்ணு நானும் அப்படி பண்ண மாட்டேன். நீ பண்ணதுக்கு பேர் என்ன? நடிப்பு பாட்டி. என்னம்மா சொல்ற? பாட்டி, நான் பண்ண அத்தனையுமே நடிப்பு தான். நீங்களே நம்பிட்டீங்க பாத்தீங்களா? அப்போ நீ தூக்கு மாத்திரை சாப்பிடலையா? சாப்பிட்டது உண்மைதான், ஆனா சாகணுங்கிற எண்ணத்துல சாப்பிடல. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் வேற நீ சீரியஸா இருக்கிறதா சொன்னாரு. அப்ப எல்லாரும் சொன்னது பொய்யா? பாட்டி, எதுவுமே பொய் இல்ல. நான் தூக்கு மாத்திரை சாப்பிட்டது நிஜம். ஆனா நான் சாகணுங்கிற எண்ணத்துல சாப்பிட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது மட்டும்தான் பொய். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எதுக்கு இந்த மாதிரி நடிப்பெல்லாம்? தெளிவா சொல்லுமா. பாட்டி, நான் போட்ட தூக்கு மாத்திரையோட பவரால 6 மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் உயிரே போகும். அதுக்குள்ள ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்திடலாம். அந்த ராஜேஷ் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா நீ நினைக்காதெல்லாம் நடந்திருக்குமேமா. நீ ஏமா இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற? நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கல பாட்டி. நான் டேப்லெட்ஸ் போட ஆரம்பிக்கும் போதே ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போட்டேன். டைம் கால்குலேட் பண்ணிட்டு தான் சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவன் வராம இருந்திருந்தா நான் 2 மாத்திரையோட நிறுத்திட்டு நல்லா தூங்கிருப்பேன். நான் ஒவ்வொரு மாத்திரையா போட போட அவன் கார்ல ஒவ்வொரு சிக்னலா தாண்டி வர சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. அதனாலதான் அவளை மாத்திரையும் போட்டேன். சரிம்மா, நீ எல்லாம் சரியா தான் பிளான் போட்டிருக்க. பட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாம இந்த பாட்டியை கலங்க வச்சுட்டியே. சாரி பாட்டி, உங்களோட ரியாக்ஷனும் யதார்த்தமா இருக்கணும், அதனாலதான் உங்ககிட்டயும் மறைச்சிட்டேன்.
நல்லா மறைச்ச. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும். எதுக்கு இந்த நாடகம் நடிப்பு? இதனால உனக்கு என்ன பலன்? என்ன பலனா? பொறுத்திருந்து பாருங்க பாட்டி. என் தற்கொலைக்கு காரணம் ராமன்னு போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸ் நேரா போகும், ராம அரெஸ்ட் பண்ணும். இன்னைக்கு என்ன கிழமை பாட்டி? வெள்ளிக்கிழமை. கோர்ட் முடிஞ்சிருக்கும். சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு. அட்லீஸ்ட் 3 ராத்திரியாவது அவன் ஜெயில இருந்துதான் ஆகணும். நான் செய்யாத தப்புக்காக ராம் என்ன வாழ்நாள் பூரா உள்ள வச்சுட்டானேன்னு எங்க அப்பா என்கிட்ட கதறி அழுதது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி அந்த ராமும் ஜெயில கதறி அழணும் பாட்டி. அந்த குடும்ப கௌரவத்துக்கு நான் கொடுக்கிற முதல் அடி இதுதான். இனிமேதான் இருக்க அடி மேல அடி. அந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிக்க நான் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் பாட்டி. May I come in? என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, டிஃபன் எடுத்துட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கோவமா இருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சின்னதாக ஒரு குழியில போட்டு ஜாலியாக வரும்போது சாரி, உங்கள் டிஃபன் ரெடியாக இருக்கு, வெளியே வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓ சரி கிருஷ்ணா, ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. நான் வந்து உங்களை ஈவினிங்காக மீட் பண்ணுறேன், சரியா? டேக் கேர். வரேன் பாட்டி. அப்பாடி, எங்க எல்லாத்தையும் கேட்டு பண்ணணும்னு நான் பயந்துட்டேன். எனக்கு எனக்கு என்னாச்சு? என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்க போறாங்களா? ஐயோ, என்ன சார் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, கவலைப்படாதீங்க. 2 நாள்ல பெயில் மூவ் பண்ணி வெளியில எடுத்துடலாம். 2 நாளா? ஐயோ, அவர் எப்படிங்க உள்ள இருப்பாரு? நான் ட்ரை பண்ணிட்டேன் மேடம், கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வேற வழி இல்ல. உங்களை நம்பி தானே சார் நாங்க இருக்கோம். எங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? விஷயம் வெளியே வராம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. சார் ஒரு 2 நாள் பொறுமையா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா சாரை நான் வெளியே கொண்டு வந்துருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். பாரதி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் வாங்க சார், டைம் ஆயிடுச்சு. தைரியம் வர. எப்ப வண்டி எடுப்பா. சார், அக்யூஸை ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஜெயிலர் கூப்பிடுங்க. ஐயா வெளியே போயிருக்காரு சார், வார்டன் தான் இருக்காரு. சரி, கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டு வா. ஓகே சார். சார், அதை கொடுப்பா. இதுல ஜெயில சைன் பண்ணணும். சார், என்னையே சைன் பண்ண சொல்லியிருக்காரு. சரி, பண்ணுங்க. அக்யூஸ்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். அக்யூஸ்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுப்பா. வெல்கம் வெல்கம் வெல்கம். வார்டன் சார், ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க சார். என்ன? அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன, உனக்கு தெரிஞ்சவரா? ஆமா,
என்னோட மச்சான் தான். என்ன மச்சான் கேட்டு பாருங்க. ஏன் சார், அவரு தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவருக்கு மச்சான் தானே? என்ன மச்சான் சௌக்கியமா? இங்க பாரு மச்சான், நீ எனக்கு பண்ண பாவம் உன்னை சும்மா விடுமா? தப்பே செய்யாத என்ன அநியாயமா இப்படி உள்ள தள்ளி என் வாழ்க்கையே ஜெயில்னு ஆக்கிட்ட பாத்தியா? இந்த ஜெயிலு எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தியா? ரொம்ப சூப்பர் மச்சான், நல்லா இருக்கு. நீ எப்படி இங்க வருவேன்னு தெரியும் மச்சான். இந்த நரக வேதனைய நீ அனுபவிக்க வேண்டாம். அட என்ன மச்சான், என்ன முறைக்கிற? வந்துட்டே இல்ல, இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரகம்தான். உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மச்சான். 1 2 3. வா வா. போ போ. வா 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 வா. என்னாச்சு? புதுசா வந்தவர்கிட்ட ஏன்பா? போப்பா போப்பா. ஏய் எழுப்புடா. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, கூப்பிடுறாங்க. சாரி, ஏதோ தெரியாம அவங்க மேல பட்டு நீங்க கீழ் விழுந்தீங்க. நான் வேணும்னு தள்ளல. ஏய், எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பே கிடையாது. எங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டேன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். உங்களை பார்த்தா வேணும்னு என்கிட்ட வம்பு இழுக்க வந்த மாதிரி தெரியுது. யார் வம்பு இழுத்தது? நீ ஏன் நானா? அங்க ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி என்ன தள்ளி விட்டுட்டு வந்த. அங்க எதிர்பார்க்கல, ஆனா இங்க எதிர்பார்க்கிறேன். கை வைக்கிறியா? கை வை பார்க்கலாம். ப்ளீஸ் வேணாம் வேணாம். நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. ஏன் பண்ணி தான் பாரு. வேண்டாம் ப்ளீஸ், தயவு செய்து போயிடுங்க. ஏய் இங்க பாரு, பயமுத்துறாரு. ஏய் போல என்ன பண்ணுவ? நான் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்ல. போடுறா அவனை. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்க கூடாதுடா. சாவுடா நீ. என் கூட்டாளி மேல கை வைக்கிற.
என்னடா செய்றீங்க என் மச்சான? விடுங்க அவனை. புதுசா ஒருத்தன் கிடைச்சிடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து அடிச்சு பொடி போட்டுருவீங்கல்ல. விடுங்கடா. டேய் சொல்றல தள்ளுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் தள்ளி போடா. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆளை இப்படியாடா போட்டு அடிக்கிறது? முட்டா பசங்களா, செத்துக்கிட்டு போயிட போறான்டா. டேய் இவன் அவ்வளவு சீக்கிரத்துல சாக கூடாதுடா. இவன் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்படியே துடிச்சு துடிச்சு சாகணும். புரியுதா? போங்கடா போ. ஏன் மச்சான் உன் நிலைமையை பாத்தியா? என்ன முகமே மாறி போச்சு? என்ன முகத்துல ரத்தம்? ஐயோ ரத்தம் வர மாதிரி அந்த பசங்களை அடிக்க சொல்லவே இல்லையே. ஏன்டா இவனை இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? அப்படித்தாண்டா உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சிங்க. டேய் பணம் உன்கிட்ட இருக்கலாம்டா, ஆனா எனக்கு பாத்தியா இங்க எவ்வளவு ஆள் பணம் இருக்குன்னு. பயப்படாத மச்சான், நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஆனா என் பசங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ உன்னை அவங்க அடிக்கத்தான் செய்வாங்க. டேய் நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தாண்டா. வெளியில ஓ ராஜ்யம், இங்க என்னோட சாம்ராஜ்யம். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் செய்யாத தப்புக்காக இவ்வளவு நாள் ஜெயில வச்சிட்டியடா. ஏண்டா என்ன தோக்கடிச்ச உன்னால என் பொண்ணை தோக்கடிக்க முடியலையடா. அழகா பிளான் பண்ணி அவ உள்ளே தள்ளிட்டா. தர்மத்தை காக்குறதுக்கு அந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். எனக்கு நடந்த அதர்மத்துல இருந்து என்ன காப்பாத்த என் மக கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கா. டேய் சத்தியமா சொல்றடா, இனிமே உனக்கு அழிவுதாடா. கரெக்டா? Ha 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 ha!